ஆஹ் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம்மிடையே திருச்சியைச் சேர்ந்த அம்சவல்லி முதியோர் இல்ல பொறுப்பாளர் திருமதி அம்புஜம் சுகுமார் என்பவர் இன்றைய நிகழ்ச்சியை வழி நடத்துகிறார். தலைப்பு ஆரோக்கியமான முதுமை மற்றும் ஒரு முதியோர் இல்லத்திலிருந்து பெறப்பட்ட நடைமுறை பார்வைகள். இன்றைய தலைப்புல முக்கியமா முதியோர் இல்லம் எதுக்கு எப்படி தேவைப்படுது, அதை எப்படி நிர்வாகம் பண்றது, அதுக்கு யாரெல்லாம் அனுமதி கொடுக்கறாங்க, அதை எப்படி முதியோர்களை சேர்க்கிறாங்க, அட்மிஷன்ஸ் எப்படி நடக்குது, அவங்களுக்குள்ள பேசிக் கம்யூனிட்டிஸ் என்ன, அந்த அவங்களுடைய படுக்கை சுகாதாரம், உணவு, இந்த மாதிரி எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கேர் டேக்கன் எவ்வளவு பேர் இருக்காங்க, சமையல் கூடம் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான பாத்ரூம், டாய்லெட், இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் ஒரு இல்லவாசிகளுக்கு என்னென்ன தேவைன்றதை அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அனுபவத்தை இப்ப நம்ம கூட சொல்றாங்க. அவங்க சொன்ன பின்னால நாம எந்தெந்த பார்த்திருக்கோம், இப்ப அதனுடைய தேவை என்ன, என்ன மாதிரி அரசு, மத்திய அரசு, மாநில அரசு இதுல எப்படி இன்வால்வ் ஆகணும், அது எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இதை பத்தி நம்ம ஒரு குழுவுல கலந்துரையாடும். இது ஜஸ்ட் ஒரு, ஏன்னா இன்னைக்கு தேவை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதை நம்ம மாதிரி இருக்கிறவங்க அனுபவங்களை நம்ம அரசுக்கு பரிந்துரை பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் முழுமையா அது நிறைவேறும். இதான் யதார்த்தம். நீங்க பேசலாமா? பேசுங்க சார். அனைவருக்கும் என் பெயர் அம்புஜம். டாக்டர் சிற்றம்பலம் அம்சவல்லி முதியோர் இல்லத்துல இன்சார்ஜா வேலை செய்றேன். இங்க 62 முதியோர்கள் இருக்காங்க. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசா பேர் இருந்தாங்க. இப்ப குறைஞ்சு இப்ப திருப்பி இருக்காங்க. அவங்களுக்கு இடமோ சுகாதாரமான கொடுக்கறது எல்லாமே நிர்வாகம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குது. நான் அதை பராமரிக்க பண்ணிட்டு இருக்கேன். மக்களோட சுகாதாரத்தை பத்தி நினைப்போம்னா அவங்க இண்டிவிஜுவலா குளிச்சுட்டு பிரேயருக்கு வருவாங்க. தரமான உணவு சார், எனக்கு தெரிஞ்சு ஆர்கானிக் ஃபுட்டாவும் ஹைஜீனிக்காவும் தரமான உணவு கொடுக்குறோம். அதுலயே அவங்க நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வர்றாங்க. பேசிக்கா உடம்பு முடியாம வந்தாம கூட அப்புறம் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுறாங்க. அவங்க மனநிலையை பொறுத்து ஒரு இல்லத்துல இல்லைங்கிற குறை இல்லாம அவங்கவுங்க சொந்த வீட்டுல சொந்தக்காரங்களோட இருக்கிற ஒரு மனநிலையில தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சார் கேக்குதுங்களா? விட்டு விட்டு கேக்குது, விட்டு விட்டு கேக்குது. ஆஹா, இங்கதான் டவர் இவ்வளவுதான் சார் வரும். சரிங்க, சரி, பேசுங்க. இல்ல எவ்வளவு பேர் இருக்கிறதா சொன்னீங்க? 66 பேரா? 62 பேர் இருக்காங்க இப்போதைக்கு. இலவசமா இல்ல பணம் கட்டணுங்களா? இலவசத்துல 8 பேர் இருக்காங்க சார். 8 பேர் இருக்காங்க. 12 அதான் இலவசத்துல 8 பேரு, மற்றவங்க பேமெண்ட் இல்லைங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அப்படிதான் சார் தங்கி இருக்கிறாங்க. இல்ல, அவங்களுக்கு காலையில ஹலோ இல்ல இல்ல, நீங்க 8 பேர் இலவசம், மத்தவங்க எல்லாம் கட்டணம் செலுத்துறாங்களா மாதாந்திரம் கேக்குறோம்.
ஆமா ஆமா, மாதாந்திர கட்டணம் செலுத்துறாங்க சார், ஆஹ் 8 பேரை சரிங்க. தவிர. இவங்க சொந்த கட்டடமா வாடகை கட்டடங்களா? டாக்டருக்கு உரிய சொந்த கட்டடம். சரி. இல்ல எதுக்காக கேக்குறேன்னா, இதுக்காகவே ம், கட்டின கட்டடமா, ஏதோ ஒரு ம். கட்டடத்துல போய் தங்க வச்சுக்கலான்னு. இல்ல 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 இல்ல, முதியோர் இல்லத்துக்காகவே கட்டின இடம் 1994ல அமைச்சது. ரைட், வெரி குட் வெரி குட். ம், 94. ம். வேற 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 எப்படி வசதிகள்? உங்க இல்லத்தை பத்தியே பேசுங்க நீங்க இப்ப கொஞ்ச நேரம். திருச்சியில எந்த எங்க ஊர்ல, எந்த இடத்துலமா இருக்கு? என்ன சார்? திருச்சியில எந்த இடத்துல இருக்குமா? இந்த லொக்கேட் ஆயிருக்கிற இடம் வந்து கல்லணப்புரம் ரோட்ல, ஆ, திருவள்ளச்சோலை அதுக்கு முன்னாடியே பாபா கோயில் இருக்கு, அது பக்கத்துல. ஓஹோ, சரி, நல்லது. ம். திருவள்ளர் உங்களுக்கு சோலைன்னா? காவேரி கரையில இது வடகரையில இருக்கு. வடகரை. ஆமா. ம், திருவள்ளர் சோலை அப்படிங்கிறது கிராமம். ஆமாங்க சார். இங்க இங்க வந்து இந்த இதுமே அட்மாஸ்பியரே வந்து லோன்லியா அமைதியா இருக்கும் சார். இந்த கட்டட நெரிசல் இல்லாம, போக்குவரத்து நெரிசல் இல்லாம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்களுக்கு ஏத்த இடமா இருக்கு. இல்ல சைவமா அசைவமா? ஃபுல்லா சைவம் தான் சார், அசைவம் கிடையாது. ரைட் ரைட். காலையில 5:30க்கு ஃபில்டர் காபி கொடுத்துருவோம். 8:30க்கு டிஃபனு. காலையில டிஃபன் வந்து மாறும் சார். பொங்கல், தோசை, கோதுமை உப்புமா, வெள்ளை ரவை உப்புமா, கிச்சடி, இப்படி ஏதாவது மெனு மாறும். ஆனா ஈவினிங் வந்து கண்டிப்பா டிஃபன் இட்லி மட்டும்தான். சரி. மதியானம் லஞ்ச் மதியம் 12:30 மணிக்கு லஞ்ச், 2 காய்கறியோட சாப்பாடு. இப்போதைக்கு இந்த கேஸ் தட்டுப்பாடுனால, இல்லைனாக்க வடை பாயசோட தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த 1 மாச அளவுல இந்த கேஸ் தட்டுப்பாடுனால அந்த ஸ்வீட்டை மட்டும் குறைச்சிட்டோம், வடையும் ஸ்வீட்டையும் குறைச்சிட்டோம். வேற வேற மருத்துவ வசதி எப்படி இருக்குங்க அங்க? மருத்துவ வசதி வாரத்துக்கு 2 தடவை டாக்டர் பழனியப்பன் வந்து இவங்களை பார்த்துட்டு போறாரு சார். அப்புறம் இது கவர்மெண்ட்ல இருந்து இல்லம் தேடி மருத்துவங்கிற மாதிரி நர்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு செக்அப் பண்ணிட்டு, அவங்களுக்கு நார்மலா பிபி சுகர் தான் சார், அதனால அவங்க அத டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. மாசம் ஒரு தடவை வர்றாங்க. பக்கத்துல இருக்கிற திருவானூர் ஜிஹெச்ல இருந்து வந்து மருந்து மாத்திரை கொடுத்துட்டு போறாங்க. எந்த எந்த ஊருங்க? திருவோணமா? திருவானைக்காவில். திருவானைக்கோயில். திருவானைக்கோயில் அருகாமையில் திருவள்ளர் சோலை. திருவானைக்கோயில். ஆமா, அங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கிற ஜிஹெச்ல தான், அங்கேருந்து வந்துதான் மக்களுக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்க. அது இல்லாம நான் எங்க நிர்வாகத்திலே டாக்டர் பழனியப்பன் வீக்லி ட்வைஸ் வராரு. வாரம் 2 தடவை வந்து பரிசோதனை பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்குறாரு. வெரி குட். இப்ப அவங்களுக்கு இப்ப 62 பேர் இருக்கிறவங்களுக்கு குளியலறை, கழிவறை வசதி எப்படி இருக்கும்? ரொம்ப பாதிப்படைஞ்சவங்க ஜிவிஎனுக்கு எங்க மேனேஜர் அனுப்பிச்சு வைப்பாங்க சார், மேலாளர். அவர் பேர் மனோரன். ரொம்பவும் முடியல அப்படின்னாக்க அவங்க பிள்ளைங்கள்ட்ட இல்ல இப்ப அங்க உறவினர்கள்லாம் வந்து பாக்குறாங்களா? உறவினர்கள் யாராவது பாப்பாங்க? பாக்குறாங்க சார், வந்து பாப்பாங்க. அதுக்கு ஒண்ணும் குறிப்பிட்ட நேரம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இது இல்ல இல்லையா? நேரம் இருக்கு. இப்ப நேரம் இருக்கு சார். இப்ப நிதி இப்ப இது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட சமூக நல அலுவலர்,
அவங்க அனுமதி அந்த இது லெட்டர் வச்சிருக்கீங்களா? சார் இருக்கு சார். இருக்கு. கலெக்டரும் சமூக சோஷியல் நலத்துறையில இருந்து. ஆமா சார். சோசியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன வருஷமே வந்து கொரோனாக்கு அப்புறம் இது பண்ணி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கோம் சார். யாராவது அதிகாரிகள் வந்து தணிக்கை பண்றாங்க? யாராவது போன வாரம் தங்க சார் நீங்க கேக்குறது புரியல, கேளுங்க. அதாவது ஒரு இந்த இல்லம் நடக்கிறத வந்து யாராவது வந்து பாக்குறாங்களான்னு கேட்டோம். பாக்குறாங்க சார். அவரு வந்து பாப்பாரு. வந்து அவங்க எப்பயாவது வந்து பாப்பாரு. பக்கத்திலேயே பாபா கோயில்ல வைஸ் பிரசிடென்ட் அவரு. அதாவது இப்ப நீங்க உங்க வீடியோவால நீங்க ஒருத்தர் கமெண்ட்ல சொல்றாரு, ஒரு டாக்டர் சொல்றாரு, வீடியோ இருக்கிறதால உங்களால சரியா பேச முடியலையா, அதனால வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க பேசலாம்னு ஒருத்தர் சாட்ல சொல்லியிருக்காரு. ஜெயசூர்யா இருக்காரா? இருக்கேங்க சார். அவங்க நெட்வொர்க் இல்லாம வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் போட்டிருக்காங்க, பார்த்தேங்க சார். இப்ப நீங்க அவங்க நான் ஏற்கனவே ஒரு ஜம்புநாதன் சார்ட்ட சொன்னதுதான். இப்ப அவங்களோட இவ்வளவுதான் பேச முடியும் உங்களால. இப்ப நம்ம கேட்டு ஒவ்வொன்னா வாங்கிட்டு இருக்கோம். அதனால ஒரே நிமிஷங்க சார், நான் கொஞ்சம் இது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தமிழ்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் இல்லைங்க சார், அதுல இருக்கிறதும் நம்ம கேட்கலாங்க சார். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் மாடரேட் பண்றப்ப அவங்களா புளியண்டா பேசினா நம்ம நல்லா இருக்கும்னு விரும்புறோம். அதுதான் இல்லைங்க சார். நம்ம இந்த கலந்துரையாடல் வச்சதே வந்து நம்ம அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னாலுமே அவங்க கிட்ட கேட்கும் போது ஒரு லிமிட்டுக்கு மேல கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. சோ அதனாலதான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து அவங்க என்னென்ன சொல்ல முடியுமோ அது போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த கலந்துரையாடல் வச்சிருந்தது. அத மெயின் பண்ணி தான் இப்ப நான் கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். புரிஞ்சுங்க சார். நான் உங்களுக்கு அதே தமிழ் மெசேஜ் மறுபடியும் டேக் பண்றேங்க சார். அதுல இல்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் மறுபடியும் கேக்குறீங்கன்னா கேட்டு பாருங்க சார். சரிங்க, நீங்க உங்களை பேச சொல்லுங்க. ஒரு ஜம்புநாதன் இருக்காரு, இப்ப ஒரு பேசுவாங்க. இப்ப சண்முகம் இருக்காரு, அவங்களுடைய வியூஸ் என்னன்னு சண்முகம் சார், ஜம்புநாதன், நாராயணன் சார், பழனி, இதுல ஈடுபாடு உள்ளவங்க அழகிரி சாமி இருக்காரு. இது மாதிரி இந்த ஹோம் பத்தி தெரிஞ்சவங்க இவர் SS ராஜ் BRC அப்படின்னு அவர் வந்திருக்காரு, அவர் கூட கேட்கலாம் சார். நான் ஜம்புநாதன் பேசுறேன் சார். முதல் கேள்வி சார், அவங்க வந்து இது வரைக்கும் எவ்வளவு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க சார்? அது மந்த்லி பேமெண்ட் எவ்வளவுன்னு கேக்குறீங்க? மந்த்லி பேமெண்ட் சொல்றீங்களாமா அம்புஜம்மா? அவங்க இதுல இருக்காங்க சார், மியூட்ல இருக்காங்க சார், மியூட்ல இருக்காங்க. என்னுடைய ஆலோசனை என்னன்னா, இந்த பேமெண்ட் விஷயம் எல்லாம் ஓபனா சொல்ல மாட்டாங்க. கேட்டுப்பா சொல்றேன் சார். சொல்லுங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. மாதாந்திர கட்டணம் எவ்வளவுன்னு கேக்குறாங்கம்மா? 1600. கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா. மியூட்ல தான் இருக்கு. மாசம் 1600 ரூபாய் சார், குறைஞ்ச கட்டணம். ஆமா, தனி ரூம் பழைய கட்டடத்துல 4000 ஒரு ஆளுக்கு. ஓஹோ. புதுசா கட்டி இருக்கிறதுல 5000 6000 இருக்கு. அது டபுள் கார்ட் போடுற மாதிரி. கீ வீடு 4 வீடு இருக்கு, அதெல்லாம் 6000 சார், அவ்வளவுதான்.
ஓஹோ, அப்படிங்களா? வெரி குட், நல்லது. ஆமா, இங்க வந்து ரூம் மட்டும் தான் சார் இந்த மாதிரி வேரியஸ் டிஃபரன்ஸ்ல வரும். சாப்பாடெல்லாம் ஒண்ணுதான் சார். எல்லாருக்கும் ஒரே விதம் தான், ஒரே சாப்பாடு தான். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கறது, அது அந்த மாதிரியான அது அவங்களுக்கு முதல்ல ரிலேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் சார். சரி, அவங்க வந்து கூட்டிட்டு போய் அவங்க எந்த ஆஸ்பத்திரியில சேர்க்க விரும்புறாங்களோ அங்க சேர்த்து பாத்துக்குவாங்க. ஓஹோ, அவங்கதான் பாத்துக்கணும், நீங்க பாத்துக்கிறது இல்ல? இல்ல, அவங்கதான் சொன்னாங்களே, அது திருவானைக்கோவில இருந்து ஜிஹெச்ல இருந்து வந்து பாக்குறாங்க. லோக்கல்ல பழனியப்பன் ஒரு டாக்டர் பாக்குறாரு. சுகருக்கெல்லாம் டாக்டர் பாக்குறாங்க. திடீர்னு வலிக்கூட்டி கீழே விழுந்துட்டாங்க, இல்ல நட தடுமாறிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா தகவல் கொடுத்து அவங்க மூலியமா அனுப்பிச்சு வைப்போங்க சார். ஓஹோ, அவங்க மூலியமா தான் அனுப்பிச்சிட்டீங்க. ரெண்டு நாளைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவரா இருந்து அவங்களுக்கு அங்க உள்ளுக்குள்ளேயே சேர்த்து வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வசதி இருக்காமா? அந்த வசதி இல்ல சார். மாத்திரையா இன்ஜெக்ஷன் வேணா போடுவார் சார் வர்றப்ப. ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ஜுரமா இருக்குனாலுமே கூட அத பையனோ காடியனோ அதனால கட்டாயமா அவங்க மாதிரி இருக்கவங்களதான் நீங்க சேர்த்துக்கிறீங்க. அந்த மாதிரி அடுத்தாப்புல இருக்கவங்களதான் சேர்த்துக்கிறீங்க. முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுக்கு வயது வரம்பு என்னமா? எத்தனை வயசுக்கு மேல போனா அங்க சேர்த்துப்பீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 60 வயசாவது ஆகணுமா? இல்ல 60 வயசு கீழே உள்ளவங்க கூட வந்து சேர்த்துக்கலாமா? 60 வயசுக்கு உங்க நிபந்தனை என்னன்னு கேட்டேன். above 60 தான் சார். 60 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் சார் வந்து சேரணும். அதுக்கு ஏதாவது படிவம் வச்சிருக்கீங்களா? பிள்ளைப்பட்டி தரணுமா? இருக்கு சார், இருக்கு இருக்கு இருக்கு. அதெல்லாம் ஆதார் கார்டு, ரிலேஷனோட ஆதார் கார்டு, போன் நம்பர் கண்டிப்பா. யாரு அட்மிஷன் போடுறதுமா இதெல்லாம்? இங்க வந்து அன்னதான சமாஜம்ங்கிறது பட்டவத் ரோட்ல இருக்கு சார். அதுதான் எங்களுக்கு ஹெட் ஆபீஸ். இல்ல, உங்க முதியோர் இல்லத்துக்கு சீஃப் ஹெட் யாரு? யாரு அட்மிஷன் எல்லாம் போடுவாங்க? அட்மிஷன் பட்டவத் ரோட்ல அன்னதான சமாஜம்னு இருக்கு சார். அதுதான் எங்களுக்கு ஆபீஸ். அங்கதான் போடுவாங்க. அங்க சிவசுப்பிரமணியன் மேனேஜர் இருக்காரு. பொருளாதார தலைவர்கள் வேற யாராவது கேக்குறதுனா கேளு. வாங்கி தருவாங்க. ஆமா, வாரத்துக்கு 3 தடவை டாய்லெட் கிளீன் பண்றவர் வந்து எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாரு. அப்புறம் அவங்கவுங்க சுத்தபத்தமா இருந்துக்குவாங்க சார். உங்களுக்கு ஏதாவது துணி துவைக்கிறதெல்லாம் என்ன பண்றாங்க? அவங்களாவே துவைச்சுக்குவாங்க சார். துவைக்க முடியாதவங்க சேர்த்து வச்சிருந்து லாண்ட்ரிக்கு போட்டுக்குவாங்க. அவங்களோட இதுலதான். நமக்கு அந்த வசதி எல்லாம் இல்ல சார். லாண்ட்ரி எடுத்துட்டு போவா கொண்டாந்து கொடுக்கலாம், அதுக்கெல்லாம் ஏற்பாடு ஆகல. ஒண்ணு பையனா பொண்ணுகிட்டே கொடுத்து விட்டு துவைச்சு வாங்கிக்குவாங்க, இல்லையா அவங்களே துவைச்சுக்குவாங்க. சரி, சரிங்க. ஒரு முதியோர் இல்லத்துல நாங்க பார்க்கும்போது சார், இப்ப சமீபத்துல தாரமங்கலம்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நண்பர்களோட. வள்ளலார் முதியோர் இல்லம்னு. அங்க ஒரு 30 பேர் தங்குற அளவுக்கு வசதி இருக்கு. இதே போல 1994ல இருந்து அது நடக்குது. 2000த்துல சொந்த கட்டடம் கட்டியிருக்காங்க. அந்த நிலம் ஒருத்தர் இனாமா கொடுத்திருக்காரு. கட்டடங்கள் ஒவ்வொரு அறையும் ஒவ்வொருத்தரும் டோனர் பண்ணிருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அவங்களே நடத்துறாங்க. அது வந்து ஃப்ரீ ஹோம். அது பொள்ளாச்சி மகாலிங்கம் 2000த்துல திறப்புள்ள திறந்தது. தாரமங்கலம்
அப்படிங்கிற ஊர்ல ரொம்ப நீட்டா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்ததுல அதாவது ஃப்ரீ ஹோம்ல வந்து அவ்வளவு ஒரு சுத்தமா இருக்கிறது நாங்க அங்க பார்த்தோம் நாங்க. அப்புறம் சேலத்துல ஒரு ஹோம் பார்த்தோம். காம்ராஸ் அப்படிங்கிற இதுல ஒரு ஆடிட்டர் ஸ்ரீராம், அப்புறம் சுகவனம் எங்க துறை சார்ந்தவர், அவர் பொருளாளர், அந்த ஸ்ரீராம்ன்றவர் வந்து தலைவர். அது வந்து பண்றாங்க. ஆனா அதுல வந்து 30 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, இடம் இல்லாம. அந்த இடம் வந்து ஃபில்லப் ஆகி கண்ணங்குறிச்சியில இருக்குங்க. அது போய் நண்பருக்காக ஒருத்தருக்காக அவங்க கப்பல், அவங்க 2 பேருக்காக நாங்க போய் பார்த்தோம். ஆனா இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே 30 பேர் வந்து காத்திருக்கிற பட்டியல்ல இருக்காங்க. அடுத்தது இன்னொரு ஹோம் பார்த்தோம், விஐபில ஹோம்னுட்டு. அதுவும் காந்தி ரோடுல பார்த்தோம். அதுல என்னன்னா ஆக்டிவ் பர்சனுக்கு 12,000 இருந்து 15,000 வரையிலும், செமி ஆக்டிவ் பர்சனுக்கு வந்து 15,000 இருந்து 18,000 வரையிலும், பெட் ரிட்டர்ன் வந்து 20,000 இருந்து 25,000 வரைக்கும் ஒரு மாசத்துக்கு கட்டணம். ஒரு கட்டணமே 3 வகையா. அது பேரு சேலத்துல சார். அதுக்கு பேர் என்ன சார்? விஐபி ஹோம். விஐபி ஹோம். ஓ ஆமா, விஐபி ஓல்டேஜ் ஹோம், காந்தி ரோடு, சேலம் 7. ஓ வெரி குட் சார். அது மாதிரி சேலத்துல மாவட்டத்துல மட்டும் மொத்தம் 22 ஹோம் இருக்கு சார். அப்பா. அதுல 2 ஹோம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுல நடக்குது. ஓ, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்றதுக்கு தான் பேசுறேன். ரொம்ப நல்லது சார். அதாவது மஞ்சினின்னு ஆத்தூர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு நடத்துறாங்க. அப்புறம் நிலவாரப்பட்டி அப்படிங்கறதுல வந்து அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுல நடத்துறாங்க 2 ஹோம். மத்ததுல பாதி வந்து ஃப்ரீ இருக்கு, பாதி வந்து பெய்டு ஹோம் இருக்கு. இடும்பாலை ரோட்ல வள்ளலார் ஹோம்னு இன்னொன்னு இருக்குது சேலத்துல, அது வந்து பெய்டு ஹோம். டாக்டர் துரைசாமின்னு ஒருத்தர், அவர் ஸ்தாபகர், அவர் இது பண்ணி இப்ப அவங்க பொண்ணு நடத்திட்டு இருக்காங்க. ஹோமுக்குன்னே கட்டினது அது. மற்றதெல்லாம் நிறைய இது நான் 2-3 ஒரு சாம்பிளுக்கு நாங்க இதுவரையிலும் ஒரு 5-6 போய் பார்த்தோம். அந்த பார்த்ததுல இதான் நிலவரம். ஆனா தேவை வந்து இன்னும் இருக்குது. நிறைய பேர் சைவமே வேணும்ன்றாங்க, சைவம் வேணுங்கிறாங்க. சில வாரத்துல ஒரு நாள் நான் வெஜிடேரியன் போடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒவ்வாமை இருக்கிறதால அதுல சேர விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதே போல கலாவதி சொல்லுவாங்க, ஓமலூர்ல ஒரு ஹோம். அது சொல்லுமா சார்? சார் அது வந்து SSKR இலவச முதியோர் இல்லம். அதுல வந்துங்க 28 பேர் இருந்தாங்க. நாங்க போகும்போது நாங்க வந்து இந்த ஓமலூர் தவமையம் வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய தவமையத்தின் மூலமா போய் அங்க வந்து நாங்க உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தோம். மேடமும் பேராசிரியர் மேடமும் எங்களோட சேர்ந்த இன்னொரு அம்மா உதவி பேராசிரியரும் நாங்களும் போய் உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தோம் சார். கை பயிற்சி, கால் பயிற்சி, கண் பயிற்சி அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். நல்லா கேட்டாங்க அவங்க. நாங்க வந்து 15 நாள் அல்லது 1 மாசத்துக்கு ஒருக்கா தான் போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து வாரம் வர முடியுமா, அடிக்கடி வர முடியுமான்னு கேக்குறாங்க எல்லாருமே விருப்பப்பட்டு. நாங்க தான் 15 நாளைக்கு ஒருக்கா போக முடியுது, அதனால போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேக்குறாங்க இந்த உடற்பயிற்சி. அந்த ஹோம் பத்தி சொல்லுங்கம்மா. எப்ப ஸ்தாபகம், எவ்வளவு பேர் இருக்காங்க? அதுல 28 பேர் சார். 8 பேர் ஆண்கள். ஆமாங்க, 8 பேர் ஆண்கள், 20 பேர் பெண்கள் இருக்கிறாங்க. நாங்க போகும்போது இருந்தது அவ்வளோ சார். ஃபுல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு தெரியலைங்க. அவ்வளோ நாங்க போன அன்னைக்கு நாங்க 2 months பேக் போனோங்க. அப்போ அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தது. அங்க ரொம்ப நீட்டா இருக்குங்க சார். ஒரு மெயின் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து ஹால் பெருசுங்க. அதுல ஸ்டேஜோட இருக்கு. அதுல வந்து சேர் எல்லாம் நிறைய ஒரு 50-60 சேர் போடுற அளவு இருக்குங்க. எல்லாம் வந்து எக்ஸசைஸ் அங்கதான் சொல்லி தரோம். ஏதாவது மீட்டிங்னா அங்க போடுவாங்க போல இருக்கு. அப்புறம் ரூம் இண்டிவிஜுவலா இருக்குங்க. எல்லாமே வசதியா இருக்கு. கிச்சன் ரொம்ப நீட்டா இருக்குங்க. டைனிங் ஹால், கிச்சனு
எல்லாமே இல்லை, சமையலுக்கு ஆள் இருக்கு எல்லாம். அப்புறம் இங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அங்க மாடு வளர்த்துறாங்க, பசு மாடு. நம்ம போய் வேணும்னா நாமளே ஹெல்ப் பண்ணலாம். மாடு வளர்த்துனவங்க அந்த மெம்பர் இவங்க இருக்கிறாங்கன்னா பயனாளிகள், அவங்க அங்க போய் அதை ஹெல்ப் பண்றாங்க. மாடு வளர்க்கறதுல பராமரிப்பு, பால் கறக்கிறது ஆளு இருக்காங்க சார். மெயின்டைன் பண்ணா இவங்க கூட போய் ஹெல்ப் பண்றாங்க. கட்டணமா இலவசமா? இலவசம் சார், இலவசம். இலவசம் தான். ரொம்ப 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 நீட்டா இருக்குது எல்லாம். வந்து அவங்க முன்னாடி பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்குங்க, வாக்கிங் போறதுக்கு காரை போட்டிருக்கு, பெஞ்சு போட்டிருக்கு. நல்லா சுத்தி வர சுற்றுச்சூழல் நல்லா அமைதியா இருக்குங்க. டவுனை ஒட்டி தான், நம்ம தாரமங்கலம் ரோடு தான். ரொம்ப நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க சார். என்ட்ரன்ஸ்லயே ஒரு பிள்ளையார் கோயில், சாய்பாபா கோயில் சின்னது. அதுக்கப்புறமா ஆபீஸ் ரூம். சைவமா எப்படி உணவு? அது ரொம்ப டீட்டெயிலா கேட்கலைங்க சார் நானு. உங்களுக்கு சொல்றதுக்கு தான் கேக்குறேன். ஆமா சார், நான் அடுத்த தடவை போவேன் சார். நான் கேட்கறேன். ஒரு நேரத்துக்கு நம்ம டொனேட் பண்ணோம்னா 3000 கொடுத்தா அவங்க வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம வந்து நாம கொண்டு போற சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம், ஏன்னா ஒவ்வொருத்தரும் சேராதுன்னு. பணமா கொடுத்தா வாங்கி செய்வாங்க, அல்லது நம்ம ஏதாவது பிஸ்கட்டு பிரெட்டு அந்த மாதிரி காரம் இல்லாம எண்ணெய் இல்லாம பொருள் வாங்கி கொடுத்தா அலோவ் பண்றாங்க சார். நாங்க தாரமங்கலத்துல 3500 ரூபாய் கேட்டாங்க, கொடுத்துட்டோம். இப்ப நம்ம சண்முகம் வந்து 5000 ரூபாய் அனுப்பிச்சாரு அங்க இருந்து ஜிபேல. சரிங்க சார். தாரமங்கலத்துக்கு 5000 ரூபாய் அவர் அனுப்பிச்சாரு. நம்ம இங்க குழுவுல இருக்காரு இல்லையா நம்ம சண்முகம் சார். ஒரு நாள் சாப்பாடு. கோயம்புத்தூர்ல நானா நானி ஹோம்னு நம்ம நடராஜன்லாம் இருக்கார் இல்லையா, நானா நானி ஹோம், அங்கெல்லாம் எப்படி பெய்டு, எவ்வளவு அமௌண்ட்? அது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லாம் அங்க எல்லாம் எப்படி அவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்காரா நடராஜன்? இன்னைக்கு வரல, அவருக்கு அனுப்பிச்சேன், வந்த மாதிரி தெரியல. அதாவது அதை பத்தி கேட்டுக்கலாம். அது வந்து எனக்கு அவர் மூலயமா தெரிஞ்சது வந்து சார், 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. அதுல வந்து பர்னிச்சர் எல்லாம் இவங்களே செஞ்சுக்கிட்டு, கப்போர்டு போக்குவரத்து எல்லாம் சமையல் செஞ்சுக்கலாம், ஜெனரல் பூல்ல இருந்து சாப்பிட்டுக்கலாம். மெயின்டெனன்ஸ் தனி, ஒரு மாசத்துக்கு 20,000 25,000 அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் தனி ஒரு ஆளுக்கு. ஆமா, 2 பேர் இருந்தாங்கன்னா மாதம் 2 பேரும் இருக்கான்னு சொன்னாரு, போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும். அது வந்து 50,000 பக்கம் வருதுங்க மாதாந்திர மெயின்டெனன்ஸ். அது வடவள்ளின்னு, கோயம்புத்தூர்ல வடவள்ளின்னு ஒரு இடத்துல இருக்குது. ரொம்ப நல்லா ஹோம்லியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஒரு தடவை பேசும்போது. அதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமான்னு பார்த்தேன். இல்ல, அது அவர்கிட்ட நம்ம தனியா போன்ல தான் பேசிக்கணும். சரி, ஓகே. வேற யாரும் சொல்லுங்க சார். பழனிசிவ சுப்பிரமணியம் சொல்லுங்க. நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன் சார். எப்படி போறது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கல்ல, அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் இன்னும் அந்த ஐடியா வரல எதுவும். இல்ல ஏதாவது நீங்க போய் விசிட் பண்ணாதான் தெரியும், அதுக்காக சொல்றேன். இல்லை சார், நான் ஈரோட்ல திண்டல்ன்ட்டு ஒரு மலை முருகன் கோயில் இருக்க, போற வழியில ஒரு இது மாதிரி ஹோம் இருக்கு. அங்க எங்க உறவினர் ஒருத்தர் சேர்த்து இருந்தாங்க. நல்லா அருமையா இருந்தது. இப்ப இவங்க கலாவதி சொன்னாங்களே, அது மாதிரி நல்லா ட்ரீட்மெண்ட், நல்ல கட்டடங்கள், அவங்க இதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க இறந்துட்டாங்க. அந்த இறந்தது கூட அவங்களே எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அது மாதிரி அங்க அது ஒரு இதுக்கு மட்டும் நான் போய் பார்த்தேன். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரு கேக்குறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் அதுல இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உறவினர்கள் வர சொல்லி அவங்க முறைப்படி அவங்க அடக்கமோ தகனமோ பண்றாங்க.
ஆமா அப்படிதான். அவங்கள முதல்ல கேக்குறாங்க, நீங்களே எடுத்துட்டு போறீங்களா, நீங்களே எடுத்துட்டு போய் எல்லாம் பண்ணிடுறீங்களா, இல்ல நாங்களே பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வசதி இல்லாம இருந்துன்னு வச்சுக்கலாம், அதை நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முறைப்படி எல்லாம் பண்ணிடுறாங்க. அவங்களே பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா அவங்ககிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கிடுறாங்க. ஆமாங்க, முதல்ல கேட்டுடுறாங்க, நம்மளை கேட்டுக்கிறாங்க. நம்மளால செய்ய முடியல, வசதி இல்லாம இருந்துச்சுன்னா நீங்களே பண்ணீங்க, நாங்கெல்லாம் அங்கேயே வந்துடுறோம்னு சொல்லி அங்க போயிடுறாங்க. உறவினர்கள்லாம் அவங்களே சுத்தி இருந்து எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதுவும் செய்யறாங்க. சார் கோயம்புத்தூர்ல ஈகம் ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்குங்க சார். அதுவும் இல்லம் தான். அவங்க வந்து இலவசமாவும் சேர்த்திக்கிறாங்க, பெய்டு இதுலயும் வச்சிருக்காங்க. எங்க கொழுந்தனார் பையனுக்கு வந்து நரம்புல வந்து அந்த பார்க்கின்சன் மாதிரி இருந்தது. அந்த பையனுக்கு 25 வயசு இருந்திருக்கும். அவனை வந்து நாங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க. அதனால அந்த பையனை அங்க அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த இவரு பாத்துக்கிற ஒரு பேர் ஐயப்பன். ரொம்ப நல்லா கவனிச்சாங்க சார். தனியா ரூமு அல்லது 2 பேத்துக்கு ஒரு ரூமு அந்த மாதிரி இருக்குங்க. கீழே மாடியில எல்லாம் வயசானவங்களுக்கு கீழே ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா கவனிச்சு பேமெண்ட் வந்து அந்த இவங்களை பத்தி இந்த பையனால நடக்க முடியல, கொஞ்சம் கை கால்லாம் உதறல் எடுத்துக்கும். அதனால அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்களே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு அவனுக்கு குளிச்சு விட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணி விடுவாங்க, சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுக்கு வந்து 20-25,000 மாசம் கண்டா கேட்டாங்க. அது மாதிரி கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டோம். அப்புறம் அந்த பையன் ரொம்ப உடம்பு முடியாம பிரீதிங் ட்ரபிள் வந்து தவறிட்டான். அப்போ உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. போனோம். அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ரெடி பண்ணி நீட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அவங்க வீடு வந்து கோயம்புத்தூரே தான். இது இடையர்பாளையம் அங்க வரைக்குமே வந்து விட்டுட்டு தான் போனாங்க சார். அந்த மாதிரி நம்ம சொன்னாக்கா அங்கேயே கூட அடக்கம் பண்ண அவங்க ஏரியாவிலேயே பண்றதுக்கும் அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க. அந்த மாதிரி அட்மிஷனுக்கு என்னப்பா ஃபார்மாலிட்டி? அட்மிஷன் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி வச்சிருக்காங்க? அதுல ஒண்ணுமே இல்லைங்க சார். இவங்க கண்டிஷன்லாம் எதுவும் இல்லைங்க சார். எந்த ஏஜ்னாலும் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த பையனுக்கு 25 தான். அவனை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. வயசானவங்க, லேடிஸ், ஜென்ஸ் எல்லாருமே இருந்தாங்க சார். அதாவது நோயாளியும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் ஃபேமிலி அங்கேயே தங்கி பார்த்துக்கிறாங்க. அவங்க கன்வெர்டட் கிறிஸ்டினா என்னன்னு தெரியலைங்க. பேர் ஐயப்பன்னாலும் அவங்க கிறிஸ்டியன் இதுதான் இது பண்ணாங்க. நம்ம வந்து நம்ம எந்த மதத்துப்படி நம்ம அதை அடக்கம் செய்ய விரும்புகிறோமோ அதை ஏற்பாடு பண்ணி அது செய்யறாங்க சார். அவங்க அது மாதிரி எல்லாம் பண்ணி தர்றாங்க, அங்கேயும் செய்யறாங்க. எஸ்.எஸ். ராஜ் பேசுறீங்கன்னா பரவாயில்ல. எஸ்.எஸ். ராஜ் இல்ல, ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க. அதாவது உங்க அப்சர்வேஷன் தான் கேட்கறோம், வேற ஒன்றும். இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஃப்ளோ நல்லா இருக்கு, அப்படியே வேணா கண்டிப்பா கேட்கறேன். ஏன்னா கேட்கறேன். தேங்க்ஸ். ஃப்ளோ நல்லா இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கட்டும். ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா கேட்கறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாராவது பேசுறோம்? வேற யாராவது இந்த ஹோம் இப்ப நம்ம முக்கியமானது ஒரு சப்ஜெக்ட் வந்து செக்ஷன் 19 இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல 19 படி முதியோர் இல்லம் நிறுவனம் அப்படிங்கறது மத்திய அரசு சட்டம், மாநில அரசு அதை அமல்படுத்தணுங்கிறது அந்த ஆக்ட். அதுல 19/1 என்ன சொல்றாங்கன்னா, 150 பேர் உள்ள அளவுக்கு ஒரு முதியோர் இல்லம் ஒரு மாவட்டத்திற்கு ஒன்று சகல வசதிகளுடன் கூடியதாக கட்டி சமூக நலத்துறை மூலமாக பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த விதியில சொல்லுது. செய்ய வேண்டியது மாநில அரசு, அதுக்கு நிதி உதவியை வந்து மத்திய அரசு கொடுக்குது. வறியவர் அப்படின்றதுக்கு சொல்றாங்க, அதாவது ஆதரவற்றவர்கள், இந்த யாரெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆக்ட்ல சொல்றாங்க. அது அதே போல முதியோர் இல்ல மேலாண்மை திட்டம்னு ஒரு நாமளே வகுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்ட்ல இதை பத்தி. அதே போல டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி கலெக்டர் தலைமையில சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் வந்து மெம்பர் செக்ரட்டரி,
மற்ற அதிகாரிகள், காவல்துறை, மற்றவங்களெல்லாம் இருந்து இதை வந்து பீரியாடிக்கலா போய் பார்க்கணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, இவங்க கலெக்டர். இப்ப சமீபத்துல நாமக்கல் கலெக்டர் மிஸ்ஸஸ் துர்கா மூர்த்தி அப்படிங்கிறவங்க ஓட்டர்ஸ் அவேர்னஸ் கேம்ப் ஒன்று நடத்துறாங்க. அவங்க போய் அந்த முதியோர் இல்லத்துல போய் உட்கார்ந்து அவங்களோட எல்லாம் பேசி, அவங்களுக்கு கலந்துரையாடி, அவங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு, நீங்க வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருக்கா இல்லையான்ற விவரம் எல்லாம் கேட்டு, நீங்க வந்து எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கலெக்டர், அதே போல சேலம் கலெக்டர் டாக்டர் அருண் தம்புராஜ் அவரும் போய் ஒரு முதியோர் இல்லத்தை பார்த்து அவங்களோட ஒரு நாள் பூரா, ஒரு பேசிக்கலி எம்பிபிஎஸ் டாக்டர், ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர், நாகப்பட்டினம் கலெக்டர் எல்லாம் இருந்தாரு, ரொம்ப மக்களோட நெருங்கி பழகக்கூடியவர். அவர் போய் இந்த முதியோர் இல்லம் அந்த இது நம்ம சேலத்துல நிலவரப்பட்டின்ற ஊர்ல, அது வந்து சென்ட்ரல் எய்டு ஹோம், நிலவரப்பட்டின்னு ஒரு ஊர்ல அந்த ஹோம் இருக்குங்க. அதாவது சொசைட்டி ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் ஊன்றுகோல் ஓல்டேஜ் ஹோம், இளங்காட்டு தெரு, நிலவரப்பட்டி, சேலம். அதுல போய் கலெக்டர் ஒரு நாள் போய் அவங்களோட மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய ஆறுதெல்லாம் பேசி அவங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் இப்ப இதுனா, ஒரு கலெக்டர் வந்து ஒரு எஸ்பி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் வந்து ஒரு ஹோமை வந்து பாக்குறாங்க. ஜாயிண்ட் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ், ஜாயிண்ட் டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ், இந்த மாதிரி டாப் அபிஷியல்ஸ் வந்து பார்க்கும் பொழுது, அவங்களுடைய பார்வைப்படும் பொழுது அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன செய்யலாம் இதுக்கு அப்படிங்கிறது. அதுதான் இந்த நம்ம மீட்டிங்குடைய இப்ப இந்த நோக்கம். எப்படின்னா, நம்மளால முடிஞ்சது நியர்பை ஏதாவது, இப்ப நான் ஏற்கனவே சொல்றேன், அந்த ஒன்னல்வாடின்னு ஒசூர் பக்கத்துல ஒரு இடம், ஒரு உள்ள 2 கிலோமீட்டர் அன்னை ஆரோக்கியமேரி முதியோர் இல்லம்னு இருக்குங்க. ஒரு 3, 4, 5 வருஷமா தான் ரொம்ப ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. அது என்னன்னா, 2 பையன் அவருக்கு. அவர் புதுக்கோட்டையில இருந்து வந்து ஒரு கான்ட்ராக்டர், பல கோடி சம்பாரிச்சிட்டார் ஒசூர்ல. ஒரு பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அவனுடைய நினைவா கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு 1 கோடி இருக்கும். பெரிய பில்டிங்கு, எல்லா கிச்சன்லாம் மாடுலர் கிச்சனு. அங்க பாத்தீங்கன்னா 50% ஃப்ரீ, 50% பேமெண்ட். அந்த எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு, எல்லாத்துக்கும் ஒரே விதமான பர்னிச்சர், அதுல டிஸ்கிரிமினேஷன் இல்லை. அந்த ஃப்ரீயா இருக்கிறவங்களுக்கு என்னன்னா டார்மெண்ட்ரி, அதுல ஒரு 10 கட்டில் இருக்கும். இந்த பேமெண்டா இருக்கிறவங்களுக்கு தனித்தனி ரூம், பாத் அட்டாச்சு. இவ்வளவுதான் அந்த இதுல. மற்றபடி சாப்பாடு ஒண்ணு அங்கேயே அதே மாதிரி வெளியில இருந்து சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க. இந்த ஒசூர்ல சரவண பவன் ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுல இருந்து வேணா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்றாங்க. இல்லைன்னா 3000 ரூபாய் பணம் கொடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்கிற சாப்பாடு செஞ்சு போட்டுறாங்க. இது மாதிரி நான் பார்த்ததெல்லாம், இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, ஒரு திருமண நாள், பிறந்த நாள், இந்த மாதிரி நினைவு நாள்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த ஃப்ரீ ஹோமுக்கு போய் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கும் மன திருப்தி, நமக்கும் மன திருப்தி. பெய்டு ஹோம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வசதியானவங்க, சுமாரான வசதியானவங்க. இப்ப எங்க ஏரியாவிலே ஒண்ணு இருக்கு, அதுல 22 பேர் இருக்காங்க. அதுல நாங்க 2 தடவை 1500 கொடுத்தோம். அது எப்படின்னா, காலையில டிஃபனுக்கு மட்டும்தான் அது. அதுக்கு அன்னைக்கு வந்து கேசரி, இந்த மாதிரி பொங்கல், வடை, இட்லி, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டமா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம பணம் கொடுக்கறதால அவங்களுடைய ஃபண்டோட சேர்த்து நம்ம கொடுக்கறத எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறாங்க. அது அவங்களோட போய் ஒரு 2 மணி நேரம் ஒவ்வொருத்தரையா பேசி 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 அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் இருக்கு, எங்க கூட யாராவது பேசுவாங்களான்றதான் நாங்க எதிர்பார்க்கிறோன்றாங்க. வேற ஒண்ணுமே எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லைங்க. யாராவது இப்படி வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ஒரு மன ஆறுதல் இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா எதுவுமே இல்லை. இவ்வளவுதான் விஷயம். இது வந்து நம்முடைய கன்க்ளூஷனுக்காக நான் இதை சொல்றேன். நம்ம வசதி இருக்கிறவங்க, நம்மை விட வசதி குறைவானவர்களுக்கு எங்க நியர்பை இருக்குங்களோ அங்க போக முடியலன்னா நேரா மணி ஆர்டர் பண்ணி விட்டுறலாம், இந்த மாதிரி செக் அனுப்பிச்சிடலாம். அது மாதிரி நாங்க குன்றத்தூர்ல இப்ப சண்முகம், ஜானகி, நாங்க ஒரு 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு குன்றத்தூர்ல அவ்வை முதியோர் இல்லம்னு பொண்ணு இருக்குது, ஒன்லி ஃபார் லேடிஸ். அவங்க ஒரு தீபாவளி நேரத்துல எங்களுக்கு தினமணியில எங்க ஃப்ரெண்டு ஜானகிராமன் பார்த்துட்டு மோட்டிவேட் பண்ணாரு.
இதுக்கு அனுப்பலாம் தங்கராஜ் அப்படின்னாரு. சரி, நான் ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு தீபாவளி நேரத்துக்கு முன்னாலேயே பணம் அனுப்பிட்டோம். அங்க இருந்து எங்களுக்கு அந்த பிரசாதம் மாதிரி ஏதோ அது இதெல்லாம் போட்டு கவர்ல எங்களுக்கு தனியா அனுப்பிச்சு விட்டாங்க. இது மாதிரி நமக்கு ஒரு மன திருப்தி. தெரிஞ்சவங்களுக்கு செய்யறது அது தர்மம் வர்றதில்லை, அந்த அக்கௌண்ட்ல வர்றதில்லை. தெரியாதவங்களுக்கு செய்யறதுலதான் அந்த அக்கௌண்ட்ல போகுது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய இது. வேற யாராவது கன்க்ளூஷன் சொல்றதுன்னா சொல்லலாம். ஏன்னா மணி நான் என்ன ஒரு 7-10 நிமிஷம் இருக்கு. வணக்கம் சார், நான் சண்முகம் பேசுறேன். சொல்லுங்க சண்முகம் சார். சார், நான் வந்து திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர்ல சவுண்ட் சரியா கேட்கலைங்க. திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு முதியோர் இல்லம் போய் பார்த்தேன். வால்யூம் கொஞ்சம் வேணும். ஓ, இப்ப சரியா கேக்குதுங்களா? இல்ல, சரி பேசுங்க. திருப்பத்தூர் 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு முதியோர் இல்லத்தை போய் பார்த்தேன். அது ஒரு தலைவர் தந்த சொந்த பொறுப்புல அவருடைய கார்டன்ல நடத்திட்டு இருக்காரு. அதுல சாதாரண மினிமம் ரிட்டையர்மெண்ட் வசதிகள் கூட வச்சிருக்காரு. கட்டில் இருக்கு, சமையலறை தனியா இருக்கு. அவருடைய சொந்த செலவுல ஃப்ரீயா நடத்திட்டு இருப்பாங்க. சுற்று பக்கத்து கிராமங்களோ அல்லது தெரிஞ்சவங்களோ அந்த எல்டர்ஸ் அதுல அவங்களால அரிசி பருப்பு ஏதாவது இருக்கும் வச்சுட்டு போயிடுறாங்க. இவர் வந்தவொடனே அதை பார்த்து எடுத்து அதை உபயோகப்படுத்திக்கிறாரு. அவருடைய அனுபவத்துல அவர் சொன்னது, அவர் ஃப்ரீயா நடத்துறாரு. பட் அதிகாரிகள் அடிக்கடி பார்க்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலாக உபதம் பண்றாங்கன்ற மாதிரி அவருடைய ஃபீலிங் சொன்னார். ஆமா, அவர் ஒரு காங்கிரஸ் விஐபி மேல்மட்டத்தால் இருந்ததுனால சில பிரச்சனைகளை கொஞ்சம் சாதாரணமா எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. பட் திருச்சி அங்க இருக்க அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நாங்க பார்த்து பேசணும். எல்லாருமே ஓரளவுக்கு திருச்சியா சந்தோஷமா இருக்கும். ஃபேன் இருக்கு, கட்டில் இருக்கு, சமையல் தனியா இருக்கு, சுற்றி கார்டன் தோப்புனால மெயின் ரோடு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஜாஸ்தியா. அவர் கிரானைட் தொழில் நடத்திட்டு இருக்காரு. அவர் சொந்த வருமானத்தை சொந்த செலவுல செய்கிறாரு. அவருக்கு உதவி செய்யறதுக்கு மேல வர சில அதிகாரிகள் மோசமானவங்கிட்டு உபதிரம் கொடுத்தாங்க அப்படின்னு மாதிரிதான் சொன்னார். இது திருப்பத்தூர்ல உள்ள முதியோர் கடை. திருவண்ணாமலையில டவுனுக்கு வெளியில ஒரு முதியோர நல்ல பில்டிங் இருக்கு, நல்லா இருக்கணும். அதுல பேமெண்ட் இருக்கு, நான் பேமெண்ட் ஃப்ரீயா இருக்கு. பேமெண்ட்ல ஹாஸ்டல் மாதிரி ஒரு ரூமு, போனு, டிவி வசதிகள்லாம் இருக்கு, பே பண்ணிடுறாங்க. ஃப்ரீயா இருக்கிறவங்களுக்கு ஓப்பனா இருக்க அந்த படிக்கிறது போறது வரலாம் ரூம்ல ஒரு ஹால்ல வச்சிருக்காங்க. அவங்க 2 சாப்பாடு போக்குறதுலாம் ஒன்னு பிரைவேசி மட்டும் அந்த பெய்டு சர்வன்ஸ் இருக்கு, பெய்டு பென்ஷனர்ஸுக்கு இருக்கு, எல்டர்ஸுக்கு. அவங்க அங்க இருக்கிற நர்ஸ் வெல் ட்ரெயின்டு ஃபாரின்ல. அவங்க பேசிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் டொனேஷன் கொடுத்துட்டு நானே என் ஃப்ரெண்ட் வரும்போது நாங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யுமான்னு கேட்டேன். சார், இங்க உள்ள எல்டர்ஸுக்கு டாக்டர்ஸ் பீடியாடிக்கெல்லாம் வராங்க, பாக்குறாங்க, செய்யறாங்க, எங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குது. ஐ செக்அப் பண்றதுக்கு உண்டான வசதி எங்களுக்கு இல்லை, அது உங்களால முடிஞ்சு கேட்டாங்க. செங்கத்துல பாக்கியநாதன் ஐ ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு, மிஷன் ஹாஸ்பிட்டல். அந்த டாக்டர்களை பார்த்து இந்த விஷயத்த சொன்னோம். அதை செய்யறேன்னு சொல்லிட்டு செங்கம் திருவண்ணாமலை போயிட்டு அந்த எல்டர்ஸ் வீக்லி போய் அங்க இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஐ செக்அப் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வேலை செய்தாங்க. அந்த இன்ஸ்டியூஷன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப உதவி செஞ்சீங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனை நடத்துறது பல கஷ்டங்கள் இருக்கு. பிராக்டிக்கலா போற அதிகாரிகள் அதிகார தோரணைகளை பார்க்குறாங்க தவிர உதவி பண்ற மனோபாவம் தான் பார்க்கலன்றது சில பேருடைய அபிப்பிராயம். அதை நம்மள மாதிரி விசிட்டர்ஸ் போகும்போது குறைகளும் நிறைகளும் கேட்டு நம்மால் முடிஞ்ச சில உதவிகளை செய்ய முடியும். பண ரீதியாகவோ சர்வீஸாகவோ இல்லை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க மூலமாகவோ செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரிட்டையர்ட் பிடிஓ சென்னையில பெய்டு சர்வீஸ்ல எல்டர்ஸ் 60,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா சன் அமெரிக்காவில் இருக்காரு, ஓரளவுக்கு வசதி இருக்கு, அவர் சிங்கிளா இருக்காரு. ஸோ அவர் 60,000 ரூபாய் கொடுத்துட்டு பெய்டு இந்த எல்டர்ஸ் இருக்காரு, கம்ஃபர்டபுளா இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுடைய கதையும் வித்தியாசமானது, யூனிஃபார்மா இல்லை. அரசாங்க அதிகாரிகள் அதிகமான ஈடுபாடு காட்டுறதில்லை. பட் அந்த மேடம் சொன்ன மாதிரி எல்லா எல்டர்ஸுக்கும் நியரஸ்ட் பிரைமரி சென்டர்ல போயிட்டு ரீச் பண்ணிட்டா அவங்க ஹோம் சர்வீஸ் வீட்டு தேடி மருத்துவம் கிடைக்கும், மருந்து மாத்திரம்னா ஃப்ரீயா கிடைக்கும், நர்ஸுங்க கவனிப்பாங்க. அந்த வசதிகளை எல்லா மூத்தவர்களும் எல்லா ஊர்லயும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
சார் சென்னையில எந்த இடம் சார்? சார் சென்னையில எந்த இடம்? நான் கேட்டு சொல்றேன் சார். நான் போன் தான் அவரோட கான்டாக்ட். சரி சார். விவரம் கேட்டு சொல்றேன். அவருக்கு நியரிங் 90 மோர் தேன் தட். அவர் சரி சார். பேசுறது கூட தெளிவாக பேச முடியாது அவரால். பட் இருந்தாலும் நான் ஏழு மந்த் 2 months அவர்கிட்ட பேசுறது உண்டு. பட் கம்ஃபர்டபுளா ஹாப்பியா இருக்கேன்னு சொன்னார். நான் அவரை வந்து 2-3 வருஷத்துக்கு ரிமைண்ட் பண்ணுவேன். ஒண்ணு இந்த மஸ்டர் ஒரு விஷயம், ரெண்டு விஷயத்துக்காக அவரோட நான் பேசும்போது நினைவுபடுத்துறது. அவர் அங்கிருந்தே போஸ்ட்மேன் மூலமா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுப்பாரு. அதே எல்டேஸ் வந்து இட்ஸ் சோசியல் ப்ராப்ளம். எல்டேஸ் வெல்ஃபேர் இஸ் சோசியல் ப்ராப்ளம். பட் அது மேல அதிகமான கவனம் அரசாங்கத்தை செலுத்தப்படல. சொசைட்டிலையும் வந்து அதுக்கான ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. விவரம் தெரிஞ்சவங்க நாம தான் அதை பற்றி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு அவேர்னஸ் உண்டாக்கணும். அரசாங்கத்துக்கு நாம தெரியப்படுத்தணும். காலக்கிரமத்தில் அதுக்கு உண்டான ஒரு நல்ல விளைவுகள் கிடைக்கும். அது இந்த அனுபவம். தேங்க்யூ சார். சகாயராஜ் சார் பேசுங்க. ஒன்றும் இல்லை சார், பரவாயில்ல. இல்ல நீங்க ஒரு இது நடத்துறீங்க, அந்த இவங்க மனோராஜ் ஒரு சொல்லலாம் சார். இந்த மாதிரி வீட்டுல தனியா இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சி அந்த மாதிரி எப்படி சமாளிக்கணும்னு சில புக்ஸ் இருக்கு. நம்ம அது வேணா ஒரு நாளைக்கு டைம் இருக்குமா டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜ் தான் இருக்கும். அந்த சிங்கிள் பேஜ்ல உள்ளது சொல்லுங்க சார், கேட்கல. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சரி பண்ணிக்கலாம். நம்ம அது வேணா ஒரு நாளைக்கு டிஸ்கஸ் மாதிரி வச்சுக்கலாம். டெல்லியில 1000 பெட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. அங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ற புக் அதுக்காக சொல்லுங்க சார். இந்த மேட்டர் என்னன்னு சொல்ல முடியுங்களா சார்? சார் இந்த மேட்டர் என்னன்னு சொல்ல முடியுமா? இன்னொரு தரம் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட். வீட்டுல தனியா இருக்காங்க ஒருத்தங்க, தனியா ஃபீவர் அதிகமாயிருச்சு, ஹெல்ப்புக்கு யாரும் இல்ல சுகர் அதிகமாயிருச்சு, பிபி அதிகமாயிருச்சு அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி சில கைட்லைன்ஸ் இருக்கு ஈஸியா பண்றதுக்கு. வித்தவுட் மெடிசன் அது வேணா ஒரு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அதை புக் சாஃப்ட் காப்பி உங்களுக்கு அனுப்பிட்டு அதை வேணா டிஸ்கஸ் பண்ணலாம் சார் ஒரு நாளைக்கு. கரெக்ட் சார், நல்ல ஐடியா. அடுத்த மீட்டிங்ல அதை வச்சுக்கலாம். அதே போல இதுல காவல்துறையுடைய பங்கு வந்து அந்த ஆக்ட்ல சொல்றாங்க. தனிமையில இருக்கிறவங்களை பத்தி பீரியாடிக்கலா போய் விசிட் பண்ணணும், பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஆக்ட்ல எல்லா துறையை பத்தியும் அதுல சொல்றாங்க. கார்பரேஷன்ல இருந்து எது ஒரு துறை ஒருத்தர் சீனியர் சிட்டிசனுக்கு என்னென்ன இருக்கோ இந்த புக்கு பாத்தீங்கன்னா பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம், சுற்றம் கைவிட்டாலும் சட்டம் கைவிடாது அப்படின்னு ஒரு புக்கு. விலை 80 ரூபாய். தமிழ்லயே ஒருத்தர் எஸ்பி நெடுமாறன் அப்படின்னு MABL அவர் வெளியிட்டிருக்காரு. அதை நான் ஒரு 50 புக்கு வாங்கி ஒவ்வொரு அதிகாரி எல்லாம் பாக்குறப்பெல்லாம் அந்த RDO அந்த இதுல சம்பந்தப்பட்ட சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரு, கலெக்டர் யாருக்கு இதுல தொடர்பு இருக்கோ இந்த ஆக்ட்ல அவங்களெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அந்த புக்கை கொடுத்துட்டு பார்ப்பேன். இது மாதிரி இருக்கு, நீங்க முடிஞ்சா இந்த ஆக்ட் படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப கோயில்ல, சர்ச்சு முன்னால, மசூதி முன்னால, பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி பல இடத்துல முதியோர்கள் வந்து யாசகம் எடுத்துக்கிட்டு அனாதையா தெரியுறாங்க. சில பேர் வந்து அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு ஹோம்ல சேர்க்கிறாங்க, சில பேர் கண்டு காணாம போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே கலைஞர் வந்து முதலமைச்சரா இருக்கிறப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம்னு அப்படியே ஆரம்பிச்சாங்க. தருமபுரி மாவட்டத்துல பர்கூர்லயும் செல்லியம்பட்டியிலையும் 2 இடத்துல அங்க பண்ணாங்க. அது மாதிரி உளுந்தூர்பேட்டையில ஒண்ணு இருக்கு. அங்க வந்து ஒரு டெப்டி கலெக்டர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா போட்டு நடத்துறாங்க. அதாவது இப்ப அவங்கள வந்து ஒரு ஹோம் அதுக்குன்னே கட்டடம் கட்டி அதுல வந்து அவங்கள பராமரிச்சு அங்க ஒரு டாக்டர், நர்ஸு இந்த மாதிரி எல்லாம் போட்டு
அவங்களுக்கு சாப்பாடு 3 நேரமா கொடுத்து அந்த மாதிரி ரொம்ப வருஷம், நான் சொல்றது 75 அந்த அந்த பீரியட்ல இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுல என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னா, தொழுநோயாளிகளையும் அதுல வந்து மிங்கிள் ஆயிடுறாங்க. அதனால சாதாரணமா இருக்கிறவங்க அங்க தங்கறதுக்கு யோசனை பண்றாங்க. கிட்டத்தட்ட அது பார்த்தா தொழுநோய் பராமரிப்பு இல்லம்ன்ற மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லம்ன்றது மாதிரி தொழுநோய் பராமரிப்பு இல்லம்ன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. அதனால அங்க போறவங்க மற்றவங்களை வந்து அவங்களோட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க. அதே போல மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு தனியா ஹோம் இருக்கு. அதுவும் சேலத்துல அன்னதானப்பட்டியில ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பசங்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து முதியோர்கள் எல்லாமே மென்டலி டிசார்டர். அது நாங்க போய் பார்த்துருக்கோம். அது ஒரு வாடகை கட்டட ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சு தடுத்து அங்கேயே சமையல் அங்கேயே இது, அதுலயும் நம்ம போய் யாராவது கொடுத்தோம்னா வாங்கிக்கிறாங்க ஃப்ரீயா. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 3000 கொடுக்க வேண்டியது, அது அன்னைக்கு அவங்க கட்டளைதாரர் உபயதாரர் இந்த மாதிரி. அது மாதிரி இதனுடைய தேவை முதியோர் இல்லத்துல இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணுவாங்களா? ஓட்டிங் அவங்களுக்கு உண்டு சார், உண்டு உண்டு உண்டு. அடுத்தது இன்னொரு உங்களுக்கு சொல்றேன், முதியோர் உதவித்தொகையும் கொடுக்குறோம் அவங்களுக்கா. அதாவது அவங்க ஏற்கனவே முதியோர் உதவித்தொகை ஒரு கிராமத்து அட்ரஸ்ல வாங்குறாங்க சார். நம்ம தர்மபுரி தாலுகா ஆபீஸ் பக்கத்துல சமூக நலத்துறையில ஒரு ஹோம் இருக்கு, பாத்திருப்பீங்க, மணி டீ கடை பக்கத்துல. எம்ஆர் காளியம்மாள் தெரியும். அதுல ஒரு 30 பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து நான் டிஆர்எஸ் தாசில்தார்ட்ட சொல்லி அவங்க நேட்டிவ் பிளேஸ்ல வந்து அப்ளிகேஷன் கொடுத்து முதியோர் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்ல அவங்களை இன்க்ளூட் பண்றாங்க. ஓட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு ஓட் போடலாம். அதே இப்ப 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அங்கேயே அவங்க இடத்திலேயே கொண்டு போய் மொபைல் பூத் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் 12D இருக்கு இப்ப. ஃபார்ம் 12D. ஆமா, அதாவது போஸ்டல் பேலட் பேப்பர் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி. ஆமா, அதுக்கு அந்த பூத் லெவல் ஆபீசர் போய் அவங்க வீட்டுல கொண்டு அந்த 12D கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்கறாங்களா இல்லையாங்கிறதா தெரியல. இல்ல சார், கரெக்டா பண்றாங்க சார். சார் நீங்க கூட சார் நீங்க கூட உங்களுடைய கான்ஸ்டிட்யூன்சில நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா தாராளமா உங்க வீட்டுக்கு வந்து போடுவாங்க சார். அந்த அப்ளிகேஷன் யார் கொடுப்பாங்க? அந்த அப்ளிகேஷன் பூத் லெவல் ஆபீசர் கொடுக்கணும் சார். பூத் லெவல் ஆபீசர் இப்ப எனக்கு தர்மபுரியில எங்க வீட்டுல வந்து கொடுக்கல 12D ஃபார்ம். நீங்க கொஞ்சம் முன்னாலே நீங்க கொஞ்சம் முன்னால சொல்லிருந்தீங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு தபால எனக்கு சொல்லியிருந்திருப்போம். 12D ஃபார்ம் நான் வந்து இங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பேன். பட் அத பூத் லெவல் ஆபீசர் வாங்கிட்டு போய் தான் அவரு ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்து அங்க இருந்து போஸ்டல் பேலட் வாங்கிட்டு வரணும். மறுபடியும் அந்த நம்ம போஸ்டல் பேலட் வாங்கிட்டு கொண்டு அவரு அந்த போஸ்டல் பேலட் பாக்ஸ்ல போடணும். இந்த ப்ரொசீஜர். ஒரு நிமிஷம் சார், பெங்களூர்ல அந்த தேர்தல் அதிகாரிகளே மூத்த குடிமகனுடைய வீட்டுக்கு போயிட்டு கேமராவோட பாக்ஸோட பேலட் பேப்பரோட 3-4 பேர் போயிட்டு அதை அந்த ப்ராசஸை சொல்லி கொடுத்தவங்களுக்கு பேலட் பேக்ல போட வச்சு அதை போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. சின்சியரா செய்யறாங்க. சில ஏரியால டிபார்ட்மெண்ட்லயே செய்யறாங்க. வித் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோ. நம்ம தான் செய்யணும், நம்ம இருந்தா செய்யணும். அதுதான் சார். நீங்க ட்ரை பண்ணுங்க சார், உங்களுக்கு கட்டாயமா செய்வாங்க சார். நீங்க எவ்வளவு தெரியும். அந்த ஃபார்ம் 12D எனக்கு கிடைக்கும். பட் ப்ரொவைடட் நான் சென்னையில இருந்து தர்மபுரிக்கு போகணும். அது போனா நான் நேரடியாவே போய் போர்டிங் பூத்ல போட்டு வந்துடுவேன். உங்க ஓட்டு தர்மபுரியில இருக்கு. ஓகே. ஆமா ஆமாங்க. ஆமா, இப்ப நீங்க ஆமா சார். இந்த ப்ராசஸ பார்க்கும்போது நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில இது ஏன்னா இந்த தொல்லையெல்லாம் வேணாம், நேராவே நின்று போட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துருச்சு. எங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு சார்,
வேற அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல அவங்க ஓட்டு இருக்குதோ கரெக்டா அவங்க வீட்டுல வந்து சார் சண்முகம் சார் சொன்ன மாதிரி கரெக்டா பெங்களூர்ல வந்து வாங்கிட்டு போறாங்க சார். நானே கண்ணால பாத்திருக்கேன் சார். அடுத்த ஓட்டு போட வச்சா எனக்கே அந்த எலிஜிபிலிட்டி உண்டு சார். நான் அதுதான் போடல. இப்ப எனக்கு கிடையாது, அடுத்த ஓட்டு போது உண்டு. 80 வயசு ஆயிடும், 80 வயசு ஆயிடும் உசுரோட இருந்தா. இல்ல 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 நீங்க நான் நீடோடி வாழுவீங்க சார். இப்ப எல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி நல்லா பேசுறீங்க. நல்லா உங்க சர்வீஸுக்கு நீங்க எப்ப ஆன்லைன்ல ஓட்டு போடுன்னு சொல்றாங்களோ அப்பதான் ஆன்லைன்ல போடுவோம். அவ்வளவுதான். எல்லாம் வந்துரும் சார். இன்னும் 2047 எல்லாமே வந்துரும். வந்துடும் சார். அது வரலையும் இருப்போமா பார்க்கலாம். இருப்பீங்க சார். 47 நீங்க முடிச்சிடலாமா சார்? முடிச்சிடலாம். வேற யாராவது பேசுறவங்க இருக்காங்களா? அம்புஜம்மா என்ன சொல்ற? அம்புஜம்மாவுக்கு நன்றி. அவங்க தங்களுடைய அனுபவத்தை இன்னைக்கு ஒரு ஹோம் காவேரி கரையில திருவள்ளர் சோலையில இருக்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம். திருவானைக்காவல் பக்கத்துல மிகுந்த சோலைகள், அந்த ஊர் பேரே திருவள்ளர் சோலை. பேரு நல்லா இருக்கு. காவேரி கரை. இல்ல சார், கல்லணை ரோட்ல நீங்க போனீங்கன்னா அப்படியே திருவையாறு வரைக்கும் போகுதுங்க. தஞ்சாவூர் திருவையாறு நான் போயிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். 2 பக்கமும் பாத்தீங்கன்னா ஆறு, வாழை மரம், நெல்லு பயிர் பசுமையா இருக்கும். வழிநடுக வாழை தாறு எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. அதுல ஒரு தடவை போயிட்டேன், திருவையாறு வரையில் போயிட்டு வந்தோம் ஃபேமிலியோட எல்லாம். திருக்காட்டுப்பள்ளின்னு ஒரு ஊர் சார் வழியில. ஆமா சார், வழியா போவோம் சார். ஆமா திருக்காட்டுப்பள்ளி, அதுக்கப்புறம் கோவிலடின்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. திருக்காட்டுப்பள்ளி அப்புறம் கோவிலடின்னு இருக்குதுங்க. அங்க எல்லாம் கோவிலடி முதல்ல ஆரம்பத்திலே சார். கோவிலடி வந்து ஒரு இது சார், ஒரு இந்த கோயில் சார், அது பாடல் பெற்ற ஸ்தலம். ஆமா ஆமாங்க. திருக்காட்டுப்பள்ளியில எங்க தாத்தா டீச்சரா இருந்தாருங்க. நாங்க போயிருக்கோம். சொல்லுங்க. எல்லாரும் தஞ்சாவூர் ஜில்லா சம்பந்தப்பட்டவங்க தான் சார் நீங்க அத்தனை பேரும். கரெக்ட் சார். நன்றி நன்றி சார். மகிழ்ச்சியான தருணங்களை இன்னைக்கு நம்ம பேசிட்டோம். கூட்டு குடும்பம் வந்து சிதைவுனாலதான் இந்த முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பேசிக்கே. அது எல்லாரும் அவங்கவுங்க வேலை நிமித்தமாக வெளிநாடு, உள்நாடு, அண்டை மாநிலம். ஒரு ஹிந்துல ஒரு ஆர்டிகல் ஒண்ணு எழுதியிருந்தாரு, ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தாரு. மேல் வீட்டுல பையன் இருப்பான், கீழ் வீட்டுல அப்பா அம்மா இருப்பாங்க. போகும் பொழுது பார்த்துட்டு போற மாதிரி ஒரு கால சூழ்நிலை வந்துருச்சு. மாதிரி அவங்கவுங்க தனித்துவமா வாழணும், தனித்துவமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்க வரும் பொழுது வருமானத்தின் அதிகமா சம்பாதிக்கணும், அதிகமா செலவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த இதை வந்து தவிர்க்க முடியாததான் ஆயிடுச்சு முதியோர் இல்லங்கள். எனவே இந்த மத்திய அரசு, மாநில அரசு வந்து அந்த எல்லா வசதிகளோட அதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், எழுதிட்டு இருக்கிறோம். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த சம்பந்தப்பட்டவங்களும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒழிய இது வந்து மாநில அளவுல, இந்திய அளவுல இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிலம் நிறைய இருக்கு, பணம் நிறைய இருக்கு. மத்திய அரசுல பணம் இருக்கு, மாநில அரசுல இருக்கு. ஆனால் மனம் இல்லை. அந்த மனம் வந்து கனிஞ்சதுன்னா எல்லா வசதியோடையும் கூடிய 150 பேர் இருக்கக்கூடிய ஹோம் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒண்ணு கட்டணும்ன்றது அந்த ஆக்ட் 2007 போட்ட ஆக்டோட இது. ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய அமைப்புகள்ல நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் இது வந்து நடக்கும். அது இப்ப டே கேர் சென்டர் அந்த மாதிரி வரும் பொழுது என்ன கன்வீனியன்ட், அதாவது இந்த நாட்டுக்காக அவங்க எல்லாம் வரி கட்டி இருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அவங்க யாரும் ஐடியல் பெர்சன் கிடையாது. இவங்களுக்கு வந்து கௌரவமா நடத்த வேண்டியது மத்திய மாநில அரசுகளும் பிள்ளைகளும் தான். இப்ப பிள்ளைகளே இல்லாதவங்களுடைய நிலைமைதான் நாம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பிள்ளைகளே இல்ல, வாரிசு இல்லாதவர்களுடைய நிலைமை ரொம்ப இதை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது மாதிரி இப்ப எங்க மாவட்டத்துல 2 கப்பல் வந்து இடம் தேடிக்கிட்டே இருக்காங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ற முடியல. 2 கப்பல், 2 பேருக்கும் நோ இஷ்யூஸ், பென்ஷன் வருது, சொந்த வீடு இருக்கு, பராமரிக்கிறதுக்கு அவங்களால முடியல. இவ்வளவுதான் பிரச்சனை. இதுக்காக நம்ம எல்லாம் முயற்சி பண்ணி செய்வோம்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பாக நன்றி. திருமதி அம்புஜம் சுகுமார் அவர்கள் இன்றைக்கு நமக்கு தன்னுடைய நேரத்தை பணி நேரத்திலேயும் கூட அங்கிருந்து நமக்காக பேசி இருக்கிறார்கள். அவருக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஜெயசூர்யாவுக்கும் நன்றி. We can conclude, ஜெயசூர்யா. அனைவருக்கும் நன்றிங்க சார். உண்மையில நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஏன்னா நம்ம வந்து பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு பார்த்து நல்லா இருக்கு. ஆமா. ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். மேலும் நான் நிறைய புதிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து பேசலாம் சார். நீங்க அடிக்கடி வந்து பேசுங்கம்மா. ஓகே சார். ஓகே சார். நீங்க அடிக்கடி வாங்கம்மா வந்து இந்த மாதிரி எங்க இல்லத்துல இருக்கிற முதியோர்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன நல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் கலந்துரையாடி நிர்வாகத்திற்கு தெரிவிச்சு செய்யலாம் சார். அவங்களையும் இந்த இதுல கலந்து சொல்லுங்கம்மா. சரிங்க சார். நான் திருச்சி போனாதான் அவங்கள மீட் பண்ண முடியும். ஏன் சார்? ஏமா? அதான் ஹெட் ஆபீஸ் அங்க அவங்கள்ட்ட இந்த லிங்க கொடுத்து பார்க்க சொல்லணும். ஆமா இல்லம்மா அவங்க செல்போன் இருந்தா பேசலாமேமா? பேசலாம் சார். பேசலாம் சார். அவங்க சொல்றேன் சார். அவங்க எல்லாரும் செல்போன் வச்சிருக்காங்கல்ல? இருக்கு இருக்கு. அப்ப தாராளமா ஜாயின் பண்ணலாமா? அவங்களுக்கும் எங்களுக்கும் அவங்க மோத்த பார்த்து ஒரு ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் டொனேட் பண்ணி தான் சார் இயங்குது. ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒப்பீனியன் கேட்பாங்க. அப்ப எங்களுக்கு வந்து செயற்குழு மீட்டிங் எல்லாம் போடுவாங்க. அப்ப இந்த தகவல் சொல்லலாம். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. இந்த லிங்க் கொடுக்கறோம். கொடுக்குறேன் சார். கொடுக்குறேன் சார். ரொம்ப நன்றி. நிறைய வந்து சேர்ந்தாங்கன்னா எங்களுக்கும் சௌரியமா இருக்குமா, அவங்களுக்கும் நல்லா இருக்குமா. ஒரு புதுசா ஒரு சமாஜம் கத்துக்கலாம். அதாங்க சார். நேத்து கூட ஒரு அட்மிஷன் சார். சாயங்காலம் 7 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. ஃப்ரீல. இந்த புஸ்தகத்தோட அட்ரஸ் கேட்டாரு சகாயராஜ். அதுல சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். திருவள்ளுவர் பதிப்பகம் 21/9 பிரகாசம் தாரு தெரு, விஜயலட்சுமிபுரம், அம்பத்தூர், சென்னை 6,53,000. பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம். அந்த சாட் பாக்ஸ்ல அட்ரஸ் போட்டிருக்கேன். அது யாராவது இருந்தா குறிச்சுக்கங்க. போன் நம்பர் தான் இருக்கா சார்? அதுல ஏதாவது போன் நம்பர் வந்து சார் பாக்குறேன். அப்படி சொல்லிருங்க. எழுதிக்க. போன் நம்பர் இருக்கு சார். சொல்லுங்க சார். போன் நம்பர் இருக்கு. அவனுக்கே போட்டான் ஏற்கனவே. 9841 23 60 17. திருப்பி சொல்றேன் சார். 984123 6017. 98412 412 98412 36. Thank you sir. 36017. Thank you sir. அவர் பேர் வந்து SP நெடுமாறன் MABL. எழுதிட்டேன். அது எழுதிருக்கேன் சார். SP நெடுமாறன். Thank you sir. Thank you. ஏன்னா எல்லா முதியோர் இல்லத்துலயும் இது இருக்கணும் இந்த புஸ்தகம். நான் ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துட்டு வந்தேன். இப்ப VIP லாட்ஜ்னு அவர் கையில ஒரு புக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க இன்னும் சிறப்பா நடத்தலாம் அப்படின்றது. நம்ம குரூப்ல இது கூட பிடிஎஃப்ல வந்திருக்கு சார். இது ஆமா 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 பிடிஎஃப்ல இருக்கு சார்.
இருந்தாலும் மேனுவலா இருந்தாதான் அது ஓபன் பண்ணா சார் அது அவ்வளவு இதா படிக்க முடியாது. ஆமாமா, நேர படிக்கிற மாதிரி மொபைல்ல படிக்க முடியறது இல்ல. ஆமாங்க. இப்ப நான் இந்த மீட்டிங்காக இதை வச்சு என்னென்ன செக்ஷன் போக்குவரத்துன்னு இப்ப 2 குறிப்பு எடுத்துக்கிட்டேன் நான். அது புக் இருந்தாதான் முடியும். ஆமாமா, கரெக்டா இருக்கு. அதனால எவ்வளவு செலவு பண்றோம் அது நம்ம யாருக்காவது கொடுக்கறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த அதிகாரிகள் பாக்குறப்ப நான் இது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். நீங்க மீட்டிங் முடிக்கலாம். ஜெயசூர்யாவுக்கு சொல்லிடலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.